ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதில் ஒரு ஃபிலாசபர் நினைக்கிறேன், அவங்க ஹிந்தியில் சொன்னாங்க. ஒரு இளைஞன் இருப்பானாம். அவன் வீட்டு முன்னாடி ஒரு கேக்டஸ் செடி, முள்ளு செடி இருக்குமா. அவன் போக வர அதை பார்த்துட்டே போவானாம். இவன் வளர வளர அந்த செடியும் வளர்ந்துட்டே போச்சான். கடைசியில் இவனுக்கு வயதாக ஆக அந்த செடியை கடந்து போகிறப்போ அந்த செடி இவனோட உடலை உரசும். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களான்னா, அந்த செடியை நீ அகற்றுறது தானே, விட்டுடுறது தானேன்ட்டு. அப்போ இந்த இளைஞன் சொன்னான்னா, சின்ன வயசில் இருந்தப்போ உடம்புல தெம்பு திராணி இருந்தப்போவே என்னால் அது பண்ண முடியல, இப்போ வயசாகி போச்சு, என்னால் அதை எப்படி பண்ண முடியும்ன்ட்டு. ரூமி என்ன சொல்கிறாருன்னா, ஆப்கானிஸ்தான் ஒரு பொயட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேக்டஸ்ங்கிறது என்ன, நம்ம பழைய காயங்கள், பழைய விஷயங்கள், டைம் இருக்கிறப்போவே அதெல்லாம் நம்ம எண்ணெய் ஓட்டங்கள்லேருந்து வெளியே தூக்கி போட்டால் நல்லது. இல்லைன்னா வயசானாலும் அதை நம்மளை அரிச்சு எடுத்துருவோன்ட்டு. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கள். பாஸ்ட்டை ப்ரூட் ஓவர் பண்ணுறதோட அந்த பழைய காயங்கள் எல்லாம் மறந்துட்டு முன்னேறது தான் வாழ்க்கைங்கிறது என்ன அழகாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஹாவ் எ நைஸ் டே நண்பர்கள்.